குபேரா படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். ஒரு பெரிய பணக்காரன் பினாமியா வச்சுட்டு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண 4 பிச்சைக்காரனை கூப்பிட்டு வரான். அந்த பிச்சைக்காரங்கள ஒருத்தர் நம்ம தனுஷ். அங்க போனதுக்கு அடுத்து நடக்க போற சம்பவங்கள் தான் குபேரா. எனக்கு இந்த படம் பிடிச்சது. தனுஷ்னு ஒரு பெரிய ஆக்டர் இந்த படத்துல இருந்தாலும் மாஸ் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல ரொம்ப கம்மி. ஒரு ஃப்ரெஷ்ஷான லைனை இந்த படத்துல சேகர் கமலா கையில எடுத்திருக்காரு. மூவியோட ஃபர்ஸ்ட் சீனே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா வில்லன் நாகார்ஜுனா தனுஷ்னு ஒருத்தருக்கும் தனித்தனியா இன்ட்ரோ கொடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு அந்த மாதிரியான இன்ட்ரோ சீன்ல நடிக்க எத்தனை பெரிய ஆக்டர்ஸ் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பிச்சைக்காரனா இந்த படத்துல நம்ம தனுஷ் வருவாரு. மூவி ஃபுல்லாவே அந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணி முக்கியமா அவருக்கு ஒரு கை வேலை செய்யாது. அதுக்கேற்ற மாதிரி படம் ஃபுல்லா நடிச்சிருக்காரு. நம்ம தனுஷ் கிட்ட இருந்து இன்னொரு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. நாகார்ஜுனா வில்லன் ரஷ்மிகான் எல்லாருமே கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஸ்கோர் நல்லா இருந்தது. சேகர் கமலோட ஸ்டோரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதத்துலயும் கனெக்ட் ஆகிற விதத்துலயும் இருந்தது. என்கேஜிங்காக இந்த படத்தை இங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் லென்த் தான் இந்த படத்துல மெயினான நெகட்டிவா நான் பார்த்தேன். அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்துல பெருசா எதுவும் கிடையாது. ஓவராலா எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த குபேரா.